வணக்கம். நான் உங்க கிறிஸ்பா. இன்னைக்கு நம்ம இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய சாஃப்ட்டான ஓட்ஸ் தோசை தாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல 3/4 கப் ஓட்ஸ் நல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்துட்டு ஆறுனதும் அரைச்சி எடுத்து வச்சிடலாம். அதுலேயே 1/2 கப் அரிசி மாவு, 1/4 கப் ரவையும் சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ கூடவே நறுக்கின கொத்தமல்லியும் கருவேப்பிலையும், 2 பொடியா நறுக்கின பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 மணி நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ 1/2 மணி நேரம் கழிச்சு தோசை சுடுறப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தோசை தவாவை ஹை ஃப்ளேமில் வச்சு நான் காட்டுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறத ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு வேக விடுங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கு பிடிச்ச சட்னியோட சர்வ் பண்ணிட வேண்டியதான். இந்த தோசை நல்லா சாஃப்டாகவும் பயங்கர டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.